வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கும் ஜோதிடர் கரூர் கோபிரேன் விநாயகர் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நற்பவி வணக்கங்க. இதில் என்ன ஒரு முக்கிய தகவல் அப்படின்னா, இந்த விசுவாச வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:56 சனி பயிற்சி ஆகுதுங்க. வாக்கியப்படி நம்ம ஏற்கனவே திருப்பதிக்கு எடுத்தபடி பயிற்சி ஆயிடுச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி கோயில் பஞ்சாங்க அமைப்புப்படி நமக்கு அதில் பயிற்சி வெள்ளிக்கிழமை 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில் பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சிக்காக நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம், அச்சம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம கவலைப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் இந்த சனி பயிற்சிக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு அங்கே இருக்கிறதாக ஐதீகம். இந்த பயிற்சி ஆகும்போது என்னென்னா, மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மேசத்துக்கு விரை சனியாகவும் 7.5 இப்போ தான் குழந்தைகளாக தான் சுத்தம் வரும். பெரியவங்களாக இருந்தால் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே இருந்தால் 2வது ரவுண்டாக வரும். அப்புறம் 60 வயசு, 58 வயசு ஒவ்வொருத்தருடைய அமைப்பு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது 3வது ரவுண்டு 7.5 உங்களுக்கு வரும். அதுக்காக நம்ம இப்போ 3வது ரவுண்டு வரவங்களாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது மரண சொத்துக்கள் நடக்குமா என்னன்ற பயம் இருக்குது இல்லையா. அது இல்லாமல் விரைசினி வரவங்களுக்கு ரொம்ப விரைவு பண்ணிருமாங்கிற பயம் இருக்குது. இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம சிரமப்படுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வர 7.5 என்ன யோசிப்பாங்கன்னா, பாதிப்பாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி 7.5 நடக்கும் காலத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் அதிகம் போயிருக்காத, கேள்விப்படாத ஒரு சனீஸ்வரர் கோயில் உலகத்திலேயே, அதாவது ஆசியாவிலேயே 7 அடி உயரத்தில், அதாவது அவருக்கு பிடிச்ச சனீஸ்வரருக்கு இரும்பு பிடிக்கும் இல்லையா, அவருடைய எஃகு இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சனீஸ்வரர் கோயில், ஓப்பனாகவே இருக்கிற கோயில், அட்டகாசமான கோயில். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புளியங்குளங்கிற ஊரில் இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவான். ஏன்னா சனீஸ்வரர் அப்படின்னாவே இரும்புக்கு அதிபதி. இரும்பத்தான் நம்ம சொல்லுவோம். கும்பத்துக்கு கூட இப்பட்ட 10ஆம் இட தொழில், 11ஆம் இட லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சனீஸ்வரர் அப்படின்னு, சனி அப்படின்னாவே இரும்பு தான். அந்த உலோகமே இரும்பு கூடையப்பட்டு தான் நம்ம கரகத்துவத்தில் கொடுத்துருக்கோம். அப்போ இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வரர் உலகத்திலே, ஆசியாவிலேயே 7 அடி உயரத்தில் கோயம்புத்தூரில் புளியங்குளங்கிற ஊரில் இருக்கார். அங்கே காகமும் இரும்புனால தான் செய்யப்பட்டிருக்கும். அங்கே உங்கள் கையினாலேயே போய் அபிஷேகம் பண்ணலாம். யார் யாருக்கு அங்கே போகணும், முக்கியமாக நமக்கு இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் அப்படின்னா, கும்பராசியாக இருக்கவங்களுக்கு பாதசனியாக வர்றதும், மீன ராசிக்கு இப்போ ஜென்மசனியாகவும், மேச ராசிக்கு இப்போ நமக்கு விரயசனியாகவும் 12ஆம் இடத்துக்கு வரும்போது 7.5 தொடங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லைங்க. கனி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உடையப்பட்ட கண்டகச்சனியாகவும், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமாக வரக்கூடிய அஷ்டமச்சனியாகவும், தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த பயிற்சி அர்த்தாஷ்டம அச்சனையாக வந்திருப்பாங்க. அத்தனை பேருமே முக்கியமாக 14 லோகத்திலேயே இருக்கிற அந்த அத்தனை பேர்த்தோடைய பார்வை இந்த சனீஸ்வரருக்கு பார்வை உண்டு. அதனால தான் அவர் பேரை என்ன அங்கே வச்சுருக்காங்கன்னா, லோகநாயக சனீஸ்வர பகவான் தான் வச்சுருக்காங்க. 7 7 சேர்த்தா 14 லோகத்தோட பார்வை இந்த சனீஸ்வருடைய பார்வையிலேருந்து தப்பாது இல்லைங்களா. அப்போ நம்ம மட்டும் தப்பிடுவோமா? கட்டாயமாக தப்பிச்சுக்கலாம். இவரை போய் இரும்புனால் செய்யப்பட்ட, உலகத்திலேயே இரும்புனால் செய்யப்பட்ட, ஆசியாவிலேயே இரும்புனால் செய்யப்பட்ட இந்த சனீஸ்வர பகவானை போய் வழிபடும் போது உங்களுடைய அத்தனை வழிகளும் பறந்துருக்கும். கடகச்சனி, அதே மாதிரியே விரயசனி, 7.5 நமக்கு பாதசனி, எல்லாமே பாதங்கள் இல்லாமல் உங்களை நல்லபடியாக மாற்றிக்குதுங்க. நல்ல வளர்ச்சிகளை தருது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம திருநள்ளாறு போயிருக்கோம். அதே மாதிரியே நம்ம தேனியில் இருக்கிற குச்சனூர் சனீஸ்வர பகவான் போயிருக்கோம். இந்த சனி பயிற்சிக்காவது வாழ்க்கையில் இரும்புனால் செய்யப்பட்ட சனீஸ்வரமும் அதிலேயே இருக்கும். புளியங்குளம் பாருங்க, புளியமரமே சனீஸ்வர பகவானை குறிக்கும். ஊர் பேர் பாருங்க, புளியங்குளம். அது மட்டும் இல்லை, பக்கத்திலே தன்னுடைய தாயார் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே வேற உட்காந்துருக்காங்க. மாரி
அவருடைய தலையை வச்சு தான் மாரியம்மன் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஊரில் இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் வழிபடும் போது உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீருது. அது மட்டும் இல்லைங்க, கண்டகம் ஏற்படுத்த போது நமக்கு மரண சொத்து வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தள்ளி போடுது. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த வாய்ப்புகள் இன்னும் ஆயுள் நீடிப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் போய் வேணும்போது நிறைய விஷயங்கள் ஆயுள் ஸ்தானத்தை தள்ளி போட்டு பாதிப்பு இல்லாமல் பண்ணுது. இதெல்லாம் நிறைய என்னுடைய கஸ்டமர் கொடுத்து பார்த்த விஷயங்கள். அந்த கோயிலில் போய் நீங்களே உங்கள் கையினால் அங்கே அபிஷேகம் பண்ணலாம். அந்த சனிக்கிழமை அங்கே மதியத்தில் அபிஷேகம் அர்ச்சனை நடக்குது. அங்கே நவதானியத்தை போய் தலையை சுற்றிட்டு அந்த சனீஸ்வருக்கு யாகத்தில் போடும்போது உங்களுடைய அத்தனை சங்கடங்களும் தீருதுங்க. சனிக்கிழமை அன்று சென்று வழிபடும் போது அவ்வளோ பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைக்கிறார். ஆனால் நமக்கு சனீஸ்வரர் சனி பயிற்சி சரியில்லைன்னு பயந்துட்டு இருக்க அத்தனை பேரும் புதுமையாக தயவுசெய்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிற கோயிலுங்க அது. நான்லாம் அதை நிறைய பேர்த்துக்கு பரிந்துரை பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க வாழ்க்கையில். ஒருத்தருக்கெல்லாம் அதாவது விரயம் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு சில விபத்துகள் நடந்தாலும் திரும்ப தவறி ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆயுளுக்கு கொடுத்ததெல்லாம் போய் அந்த கோயிலில் போய் பண்ணிட்டு அச்சனை திரும்ப தான் போட்டாங்க, போய் வழிபாடுகள் செஞ்சாங்க. இவ்வளோ பெரிய மிராக்கலான விஷயத்தையெல்லாம் அது சரி பண்ணி கொடுத்த கோயில். அதனால் நம்பிக்கையாக போய் இந்த சனி பயிற்சிக்கு சரிங்களா, லோக நாயக சனீஸ்வர பகவான் பேரே லோக நாயக சனீஸ்வரர் பேருங்க. 14 லோகத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். அதனுடைய பார்வைப்படாத இடமே இல்லை. அதனால் தர்மவான் வேறங்க, அவர் கையில் வேறு என்ன கொடுத்துருக்கா, ஒரு கையில் அம்பு, இன்னொரு கையில் கம்பல்சரியாக வில்லு இருக்குது. அப்போ தனுசு ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க, தனுசுக்கு தான் அத்தாசம் சனிங்கிறோம். ஆனால் அவர் இந்த நேரம் பயிற்சி ஆகிட்டால் 10ஆம் வரையே பார்ப்பார். அவர் தொழிலுக்கு நல்ல விஷயத்தை செய்வார். அதே மாதிரி சனிக்கு நட்பு வீடு 5, 6 குடையப்பட்டவராக வந்துடுறார் இல்லைங்களா. துலாத்துக்கு 4ஆம் வீடாக வந்துடுவாருங்க அவர். துளாராசிக்கு அமைப்புப்படி 4க்கு வந்துடுறவர், 5 குடையப்பட்டவர் வேறு. அதே மாதிரி சிம்மத்துக்கு கண்டகச்சீனியாக வராதுங்க, அது அஷ்டமச்சீனியாக வருது சரிங்களா. நீங்கள் இதுக்காக போட்டுவிட்டு ஒழிட்டு இருக்கு சனி பயிற்சிக்காக பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆஸ்திரேலியா ஒரு கையில் இரும்பினால் செய்யப்பட்ட 7 அடி உயரத்தில் இருக்கிற ஒரே சனீஸ்வர பகவான், லோகநாயக சனீஸ்வர பகவான் கோயம்புத்தூரில் புளியங்குளம் என்ற ஊரில் இருக்கிறனால அங்கே போயிட்டு சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையில் இந்த சனிக்கிழமையிலேருந்து அர்ச்சனைக்கு முன்கூட்டியே போய் கொடுத்து அர்ச்சனை போட்டு பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாக அத்தனையும் திருப்தியாக பாதிப்பு இல்லாமல் லோகநாயக சனீஸ்வரர் உங்களுக்கு நன்மையை பண்ணி கொடுத்துருவார். புளியங்குளம் இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு வாழ்க்கையை திருப்பி போட்டு நிறைய வளர்ச்சிகளை கொடுத்து வீழ்ச்சி அடையாமல் பாதுகாத்து கொடுத்துருவாருங்க. கட்டாயம் வெளிப்படுங்க. அதை முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது தேனி குச்சனூர் போயிட்டு வாங்க. இது கட்டாயம் யார் இந்த இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவானை கும்பிடணும் அப்படின்னா உறுதியாக மேசராசி இப்போ விரைசனியாக வரவங்களும் சரி, ஏன்னா அந்த இடத்துக்கு 11ஆம் அதிபதியாகவும் வருவார் சனி. மேசராசிக்கு 10, 11 கூடையப்பட்டவராக வருவார். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய அஷ்டமச்சனி. அது மட்டும் இல்லைங்க, துளாராசி உடையப்பட்ட 2ஆம் இடத்துக்கு உடையப்பட்டவராக வர தன்னுடைய ராசியிலிருந்து தான் பயிற்சியாகி மீனத்துக்கு போகிறார். புரட்டாதிகளுக்கு இப்போ 4ஆம் பாதத்துக்கு போகிறார் அவரும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களும் கட்டாயம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க, ஏன்னா அவர் கையில் வில்லும் அம்மா கொடுத்து வச்சுருக்காங்க. கட்டாயமாக இந்த லோகநாயக சனீஸ்வரனை போய் சனிக்கிழமையில் வழிபடுங்க. ஏன்னா தனுசுக்கு 2, 3 குடையப்பட்டவர், தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒவ்வொரு ஜெயஸ்தானத்துக்கு குடையப்பட்டவர். நிச்சயம் போகணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கன்னிராசிக்கு கண்டகச்சனின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் போய் வழிபடும் போது அவருக்கு நட்பு ராசி, கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உடையப்பட்ட நட்பு ராசிக்காரர் சனீஸ்வரர் கும்பிடும்போது கண்டகச்சனி விலகுது, அத்தாசமச்சனி விலகுது, அவங்களுடைய விரைசனை முடியுது. அது இல்லாமல் அஷ்டமச்சனி பாதிப்பையும் குறைச்சி வைக்கிறாருங்க. அதனால் அவசியம் திருநள்ளாறுன்னு போயிட்டு இருக்காம திருநள்ளாறு போனாலும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற புளியங்குளம் இரும்பு சனீஸ்வரர் போய் உலகத்திலேயே அதிசயமான இரும்பினால் செய்யப்பட்ட 7 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய எஃகு இரும்பினால் செய்யப்பட்ட தூய இரும்புங்க, எஃகு இரும்புனா தூய இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவான் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்து நன்மைகளை செய்யும். ஏன்னா சனீஸ்வரனாவே இரும்புதான், அவரை போய் இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வசந்தமாகுங்க. தடைகள் நீங்கிடும், பாதிப்பை குறைச்சிடும்,
நல்லது மட்டுமே நடக்குங்க. அதனால் சென்று வழிபட்டு வென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். அதனால் ஏழரை நடக்குதுங்க, பாதிக்குதுங்க, கடகச்சினிங்க, மாரகச்சினிங்க, அஷ்டமச்சி, எந்த சதையை பற்றியும் கலப்படாங்க. சனீஸ்வரர் நல்லது பண்ணவே இருக்கார், தர்மவான். அதாவது அவர் பேர் தர்மவான் பேருங்க, அதாவது நீதிமான். அவர் யார் தப்பு பண்ணாலும் விட மாட்டார். ஆனால் அதே மாதிரி நல்லதையும் கொடுத்துட்டு தான் போவார். உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவரை கர்மகாரர்னு சொல்கிறோம். 10 போய் உட்கார வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, லாபஸ்தானாபதி அவர் தான், 11ஆம் இடத்துல அவர் தான் உட்கார வச்சுருப்பாங்க. அதனால் கட்டாயமாக சென்று வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் துலாத்தில் வச்சோம் தராசை கையில் கொடுத்து நீதி மன்றத்தில் கருப்பு கொடுத்து துணியை கண்ணில் கட்டி நீதி தேவனாகவும் தேவதையாகவும் அவரை வச்சுருப்போம். சும்மா இல்லைங்க. அப்போ தன்னுடைய நீதியை நிலைநாட்ட கட்டாயம் தன்னுடைய நன்மைகளை செய்ய வாரி வழங்க இந்த சனி பயிற்சி நடக்குது. அதுக்காக நீங்கள் போட்டு சனி பயிற்சி அது 7.5 சனி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமோ அச்சப்பட வேண்டியதோ நீங்கள் பயப்பட வேண்டியதோ எதுவுமே இல்லைங்க. அட்டகாசமாக சென்று கோவை மாவட்டத்தில் புளியங்குளம் ஊரில் இருக்கிற இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை தேய்பிரையில் நீங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்குங்க. அதே மாதிரி உடுப்பில் இருக்கவங்க அங்கே 23 அடி உயரத்தில் கல்லினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவான் இருக்கார், அங்கே கும்பிடுங்க. ஆனால் எங்கே கும்பிட்டாலும் இந்த தடவை கட்டாயமாக கன்னிராசி, சிம்மராசி, தனுசு ராசி, அதே மாதிரி மகரம், மீனம், மேசம், இவங்க கட்டாயமாக நிச்சயமாக இந்த புளியங்குளத்தில் இருக்கிற இரும்பினால் செய்யப்பட்ட சனீஸ்வர பகவானை வழிபடும் போது வாழ்க்கையில் வசந்தம் வந்துருங்க, பாதிப்பு குறைஞ்சி போயிருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்குங்க. ஏன்னா நம்ம விநாயகர் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பயந்துட்டு இருக்கிறது சனீஸ்வரருக்கு தான். அதனால் அவர் நல்ல நீதிமான நீங்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற கோயிலில் போய் சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணிட்டு நவதானத்தை தலை சுற்றி கொண்டு போய் போட்டுட்டு அந்த யாகத்தில் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மாதம் ஒரு தடவை முடிஞ்சால் கிட்ட இருக்கவங்களாம் போயிட்டு வாங்க. எட்ட இருக்கவங்க தூரமாக இருக்கவங்க கட்டாயமாக 6 மாதத்துக்கு இருக்க அந்த சனீஸ்வர பகவானை, புளியங்குளம் சனீஸ்வர பகவானை, இரும்பு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கை வசந்தமாகும், ரொம்ப நல்லதே நடக்குங்க, நற்பவிங்க, நல்லதே நடக்குங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓய்வு பிரியன் கரூர். விநாயகர் ஜோதிடம் நல்லதே நடக்குங்க, வாழ்த்துக்களுங்க. சனீஸ்வரரை பற்றி பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, நல்லதே நடக்குங்க, நல்லதே செய்வார். வாழ்த்துக்கள்.